அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதி தாங்க கூட்டுநிலை பெயரெச்சம். ஸோ இந்த பகுதியை தான் நம்ம, அதாவது இந்த பாக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுநிலை பெயரெச்சம்னா என்ன? பொதுவாக பெயரெச்சம் அப்படின்னா எச்சம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முற்று பெறாத வினையைத்தான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அந்த முற்று பெறாத வினை ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். இங்கே நான் என்ன சொன்னேன்? கூட்டுநிலை பெயரெச்சம். அப்போ கூட்டுநிலை பெயரெச்சம்னா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சம் பெயரை கொண்டு முடியும். சரிங்களா? ஸோ ஒரு எச்சம் மட்டும் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது கூட்டுநிலை பெயரெச்சம். ஏன்னா இந்த கூட்டுநிலை பெயரெச்சம் தான் இன்றைக்கி நம்ம இந்த காலத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக இதை பயன்படுத்துகிறோம். பாருங்களேன், கேட்க வேண்டிய பாடல், படிக்க வேண்டிய புத்தகம், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? படிக்கக்கூடிய புத்தகம், சொல்லத்தக்க செய்தி, செய்ய வேண்டிய செயல், செய்யக்கூடிய செயல், இந்த மாதிரி நம்ம சொல்கிறோமாங்க. ஸோ இப்படி தான் நம்ம பேசுவோம். இந்த செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் படிக்க வேண்டிய புத்தகம்ப்பா, இதெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு கீவேர்டு. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, இந்த பெயரெச்சங்கள் செய்ய அப்படின்ற வாய்ப்பாட்டு வினையெச்சத்தோடு சேரும். அப்படி சேர்ந்துச்சுன்னா அதை தான் நம்ம கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மிக முக்கியமான பகுதிங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எடுத்துக்காட்டு மட்டும் கொடுப்பாங்க. இந்த எடுத்துக்காட்டை கொடுத்துட்டு இது எதன் அடிப்படையில் இடம்பெறும் அப்படின்னு கேட்பாங்க. கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. சரிங்களா? மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.